அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து இந்த வாரத்தின் 5வது நாளை முடித்து 6வது நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களை திறந்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த 6வது நாள் ஆயத்த நாள், பரிசுத்த நாளுக்கு முந்தின நாள், பரிசுத்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். இந்த ஓய்வு ஆசரிப்பிலே நாங்கள் ஆயத்தமாக வேண்டுமென்று எங்களை தெரிந்து கொண்டீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் உமக்கேற்ற பாண்டங்களாக வணைய என் தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனோடு இசைய வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பரிசுத்தமான ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளிலே தேவனோடு இசைய நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக இந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு வேதாகமம் தேவ வசனம் 3 உலகங்களை குறித்து நமக்கு பேசுகிறது. 3 உலகங்களை குறித்து இந்த தேவ வசனம் பேசுகிறது. எப்படி என்றால், ஒரு உலகம்தானே உண்டாக்கப்பட்டது, 3 உலகம் எப்படி வந்தது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம். இதை குறித்து பேதுருவின் புஸ்தகம் 2வது நிருபத்தில் 3வது அதிகாரம் அங்கு 6-7 வசனங்களை நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6-7வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது என்றும் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது இருந்த உலகம், தேவன் சிருஷ்டித்த உலகம் ஜலத்தினால் அழிந்து போயிற்று என்பதை அறியாது இருக்கிறார்கள். இதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற உலகம் தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்படும் காலம் வரைக்கும் அந்த உலகம் காக்கப்பட்டு பின்பு அக்கினியினால் அழிக்கப்படும் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து 2 பேதுரு 3:10 நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று மிக தெளிவாக இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ உலோகத்தில் இருக்கிற இந்த அனுபவங்களை எப்படி பார்க்க வேண்டும்? இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே தேவன் படைத்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. எப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் துன்மார்க்கர் அழியும் போது, அக்கினியினால் அழிக்கப்படும் போது நாம் அழிந்து போய் விடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால்,
நாம் கண்ட உலகம், ஆதியில் இருந்த உலகம், அது வெள்ளத்திற்கு முன்பு இருந்த உலகம். ஆனால் இப்பொழுது இருக்கிற உலகம் வெள்ளத்திற்கு பிறகு உண்டான உலகம். ஏனென்றால் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுதோ நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அந்த லோகத்தில் சேர்க்கப்படுவோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த லோகம் எப்படிப்பட்ட லோகம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சரீரம் அவருடைய சரீரத்தை போல இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வெளிப்படும்போது இப்பொழுது இருக்கிற நம்முடைய சரீரம் அவருடைய சரீரம் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கு 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்பொழுது இருக்கிற இந்த அற்பமான சரீரம் அவர் வரும்போது இந்த அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமைக்கு ஒப்பான சரீரமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால், லூக்கா 24வது அதிகாரம் அங்கு முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இயேசுவானவர் மரித்து பின்பு அவரை கல்லறையில் வைத்திருக்கிற அந்த தருணத்தை அங்கு மரியாளும் மற்ற பெண்களும் தாங்கள் ஆயத்தம் பண்ணின தூப வர்க்கங்களையும் அங்கு பரிமள தைலத்தையும் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு செல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்தில் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் எடுக்கப்பட்டு விட்டார். அந்த கல்லறை அங்கு அவருக்கு வெறுமையாக காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அங்கு 56வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, அங்கு ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன்
பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவின் குடியிருப்பு எது? பரலோகம். அதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பரலோகம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு லோகம். அந்த லோகம் அழிக்கப்படுவது இல்லை என்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அந்த 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அங்கு 7 குத்துவிளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படி இருப்போம்? நாம் அவரை போல இருப்போம் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், புதிய வானங்கள், அங்கு வேதத்தில் ஆண்டவர் உருவாக்குகிற அந்த புதிய வானங்கள் நமக்கு நிலையான நகரமாக காணப்படுகிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 65வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இந்த வாக்குத்தத்தங்கள் அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் படைக்கப் போகிற அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி, அந்த உலகம் 3வது உலகம். முதல் உலகம் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்த உலகம். 2ஆம் உலகம் இப்பொழுது 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம். 3வது உலகம், தேவன் அழியாத ஒரு லோகத்தை அவர் படைக்கப் போகிறார். அந்த லோகம் நம்மை நிரந்தரமாக அவருக்குள்ளாக ஜீவிக்க வைக்கும் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 விதமான உலகங்கள் இந்த வேதத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு தேவன் காட்டுகிற இந்த லோகம் நம்மிலே எப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு காண்பிக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்ற ஜீவிதத்திலே நம்முடைய வாழ்க்கை தொடர நாம் நிரந்தரமான அழியாத ஒரு லோகத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். அந்த 3ஆம் உலகம் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட உலகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் துன்மார்க்கர் இருப்பதில்லை. அந்த லோகம் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்றால், அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் அங்கு வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த லோகத்தில் இனி அற்ப ஆயுசு உள்ளவர்கள் அந்த லோகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவர்களில் இதோ நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உலகம் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு அவர் படைக்கப் போகிற அந்த புதிய பூமி, அந்த புதிய வானம்,
நமக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிற்கும். நம்முடைய சந்ததி அங்கு இருக்கும். ஏசாயா 66:22 அங்கு சொல்லுகிறது. அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 65:20 சொல்லுகிறது, இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்க மாட்டார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ள கிழவன பாவியோ சபிக்கப்பட்டு இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3வது உலகம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உலகம், அந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். நாம் தேவனோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த பூலோக வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையாக காணப்பட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருக்குள்ள ஒரு புத்துணர்வு எங்களை தூண்டி அந்த உணர்விலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு உருவாக்கியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்களும் 3 உலகங்கள், வேதத்தை, மகத்துவங்களை, தேவத்தினுடைய சத்திய எழுத்துக்களை எங்களுக்கு கற்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த 3வது உலகம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற அழியாத உலகம். அது புதிய பூமி, புதிய வானம் என்று சொல்லப்படுகிற அந்த உலகம். அந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த உலகத்தில் நல்லவர்கள் மட்டும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நல்லவர்கள் வாழக்கூடிய அந்த தேசத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த 3வது உலகத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்கின்ற விருப்பம் உண்டா? அந்த விருப்பத்திற்கேற்ற நல்ல வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே இன்றே துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென், ஆமென்.